வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த மணிக்கட்டுல நிறைய பேருக்கு வலி வரும் இந்த இடத்துல. இது எதனால வருது? இத ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த மணிக்கட்டுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இங்க மட்டும் லைட்டா வீக்கமா இருக்கும். ரொம்ப வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் சில பேருக்கு 2 கையிலயும் இருக்கு. ஒரு கையில ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வீக்கம் இருக்கும். சில பேர் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஒரு மார்னிங் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அது லைட்டா மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்குலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு அந்த இடத்துல ஒரு மதப்போ உங்களுக்கு அதுல குத்துற மாதிரி ஒரு வலியோ உங்களுக்கு எரிச்சல் இருக்கிறோ சில பேருக்கு இந்த மாதிரியும் இருக்கு. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ரீசன் ஃபர்ஸ்ட் ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ். நிறைய லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த முடக்குவாதம் இருக்கும் போது நிறைய பேருக்கு இந்த ஃபிங்கர்ஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு அதாவது அசெண்டிங் டைப் ஆஃப் ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு பெரிய ஜாயிண்ட்ல இருந்து அப்படியே பரவிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜாயிண்டா. சோ நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன போன்ஸா இருக்க இந்த விரல்கள்ல ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு மணிக்கட்டு அஃபெக்ட் ஆகும்போது இந்த மணிக்கட்டுல கொஞ்சம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா அந்த எலும்பெல்லாம் நல்லா வீங்கி போய் ரொம்ப நார்மலா இன்னொரு கை அஃபெக்ட் ஆகாத கையை நீங்க பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ரொம்ப அஃபெக்ட் ஆன ஜாயிண்ட் ரிஸ்ட் ஜாயிண்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அளவு கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்க மாதிரி இருக்கும், தடிமனா இருக்கும். சோ இந்த கைண்ட் ஆஃப் அந்த முடக்குவாதத்தினால வரக்கூடிய இந்த மணிக்கட்டு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு பாத்திரத்தையுமே எடுக்க முடியாது. ஒரு ஜாமான நல்லா ஹோல்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த கிரிப் கிடைக்காது கையில. டக்குன்னு கீழே போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மதப்பு எரிச்சலும் போன்ல பயங்கரமான வலி இருக்கனால லைட்டா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கீழே கையில வச்சுட்டாங்க. அந்த இடத்துல பட்டுருச்சு. கையை டேபிள் மேலயோ ஏதோ ஒரு திண்டு மேல வைக்கும் போது பட்டுருச்சுன்னா ரொம்ப வலி இருக்கும். சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் முக்கியமான ரீசன். நிறைய பேர் இந்த மணிக்கட்டு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு இந்த ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் இருக்கும். சோ இது முக்கியமான ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற மவுஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஐடி பீப்புள்லாம் நிறைய இப்ப நமக்கு லேப்டாப்ல பிசில தான் ஒர்க் இருக்கு. சோ நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா ஒரு கையை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். கரெக்டான போர்ஷன்ல நமக்கு ரெஸ்ட் கொடுக்கல. அதாவது நம்மளோட எல்போவும் இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் ரெண்டுமே டேபிள்ல ரெஸ்ட் ஆயிட்டு நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கிடைக்கும். இது இல்லாம நம்ம வெறும் மவுஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் நமக்கு வெளியில தான் இருக்கு அப்படின்னா அந்த ரொம்ப பிரஷர் அந்த இடத்துல நமக்கு இருந்துட்டே இருக்கனால ரொம்ப ஓவர் யூஸா ரிப்பீட்டேட்டிவா நம்ம ஏதோ ஒரு வேலை பாக்குறோம். இந்த கைக்கு மடக்கிறது நீட்டுறது இந்த மாதிரி உள்ளது ரிப்பீட்டேட்டிவா நமக்கு இந்த இடத்துல வேலை இருந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கு. ஒரு கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு இருக்கு. உள்ள போற நரம்பு அழுத்தம் கொடுக்கும். சோ இந்த ப்ராப்ளத்தினாலயும் சில பேருக்கு இந்த மணிக்கட்டு வலி வரும். அதே மாதிரி கேங்லியோன் சிஸ்ட்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு நீர் இருக்கிற மாதிரி சில பேருக்கு ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்குலாம் நம்ம நீங்க பாத்திருப்பீங்க. லைட்டா நிறைய லேடிஸ்க்கோ ஜென்ஸுக்கோ இந்த இடத்துல இந்த இடத்துலயோ இல்லாட்டி பின் பக்கத்துலயோ லைட்டா ஒரு உருண்டையா ஒரு நீர் கோர்த்த மாதிரி ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் கேங்லியோன் சிஸ்ட். இந்த சிஸ்ட் இருக்கவங்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப பெயின் இருக்கும். அதே மாதிரி கவுட் பேஷண்ட்டுக்கு இருக்காங்க ப்ராப்ளம் எனக்கு கவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல மணிக்கட்டுல சில பேருக்கு ப்ராப்ளம் வரும். சோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த எலும்பு ரிஸ்ட் ஜாயிண்ட்ல நம்மளுக்கு 8 எலும்பு இருக்கும். சின்ன சின்னதா இருக்கும். பெபிள்ஸ் மாதிரி அதாவது சின்ன சின்ன கல்லு மாதிரி இருக்கும். 8 போன்ஸ் இருக்கும். இது நம்மளோட கையில இருக்க ஆர்ம்ல இருக்க 2 போன்ஸோடையும் அதே மாதிரி கையில நமக்கு 5 ஃபிங்கர்ஸ்க்கும் போற 5 போனோடையும் இது கனெக்ட் ஆயிடும். சோ இந்த இடத்துல நமக்கு வலி வருது அப்படின்னா நமக்கு எய்தர் கையிலயும் நமக்கு பரவுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல இருக்கிறது நம்மளோட மத்த கையில ஃபுல்லா மேலையும் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் பரவுறதுக்கும் நமக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு எய்தர் ஒரு இன்ஃப்ளமேஷன்னால நமக்கு ஏதோ ஒரு டெண்டனைட்டிஸ் மசில் ஸ்ப்ரெயின் இல்லாட்டி ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அந்த இடத்துல, இல்ல அந்த இடத்துல நமக்கு ஏதாவது டிஸ்லொகேஷன் ஆயிருக்கு. கை ரொம்ப அந்த இடத்துல ஊனிட்டோம். அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல டிஸ்லொகேட் ஆயிடுச்சு. அந்த ஜாயிண்டே டிஸ்லொகேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எவ்வளோ ரீசன் சொல்லலாம். இதுக்கு நமக்கு இந்த மணிக்கட்டு எதனால ப்ராப்ளம் வருதுன்னு. சோ இந்த இன்ஃப்ளமேஷன்னால இருக்குது, ஏதோ ஒரு இன்ஜுரினால இருக்கு, இல்லாட்டி ஒரு டிசீஸ்னால நம்மளுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, அந்த இடத்துல வீக்கம் கொடுத்துருக்கு, வலி வந்திருக்கு அப்படின்னா என்ன ரீசன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்க்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹோமியோபதியில மெடிசின்ஸ் கொடுப்போம். இது ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால இருக்கிற பெயினா இல்லாட்டி கார்பல் டனல் சிண்ட்ரோம் இல்லாட்டி இன்ஜுரினால வந்திருக்கா, ஏதாவது ஃப்ராக்சர்னால அவங்களுக்கு ரொம்ப முன்னாடி நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ராக்சரோ இல்லாட்டி ஏதோ ஒரு நர்வ் இன்ஜுரி ஏதாவது இருந்திருக்கலாம். அதனால ரொம்ப காலமா அவங்களுக்கு அது சரியாகாமையே இருந்திருக்கலாம். அவங்க ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம். சோ என்ன ரீசன்
ரீசன்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து வேலை பார்க்குது. ஒரு 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணி ஒரு 3 or 6 monthsல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எனக்கு இப்போ வந்து முன்னாடி அளவுக்கு அந்த வீக்கோ வலி இல்ல, நல்லா கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து 1 monthலயே நல்ல ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இது ரொம்ப ஜாஸ்தியா அந்த பெயின் இருக்கு அப்படின்னா நர்வ் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு அந்த இடத்துல நர்வ் வந்து அழுத்தம் கொடுக்கறனால ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் வந்து குளிர்ச்சியா வந்து வந்து நம்ம வந்து பேக், அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு கோல்டு வாட்டர் பேக் மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஐஸ் பாக்கெட் மாதிரி இருக்கு, இல்ல வந்து பால் பாக்கெட்டே கூலா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒத்தனம் கொடுக்குற மாதிரி கூலா வந்து கொடுக்கணும். நர்வ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா கூலா வந்து நம்ம வந்து ஒத்தனம் கொடுக்கணும் அதே இந்த இடத்துல. இதே இது வந்து நமக்கு வந்து மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த டெண்டான்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, நமக்கு வந்து ஏதோ ஒரு வீக்கம் இருக்கு, ரொம்ப வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி இருக்கு, இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம சூடா வந்து ஒத்தனம் கொடுக்கணும். எதர் வந்து நீங்க வந்து ட்ரை டவல் வச்சுட்டு சூடு பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம், இல்லாட்டி சூடா வந்து தண்ணி வந்து அந்த இடத்துல ஊத்தி நீங்க மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது டெம்பரவரியா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா இன்டர்னலா மெடிசன் எடுக்கும் போது என்ன தொந்தரவுன்றத பார்த்து நம்ம ஹோமியோபதியில எடுக்கும் போது இந்த தொந்தரவை வந்து சரி பண்ண முடியும். வெறும் வந்து நம்ம வலி மாத்திரை மட்டும் சாப்பிடுறோம், இல்லாட்டி இந்த தொந்தரவை சரி பண்றதுக்கு, இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் மட்டும் கரெக்ட் பண்றதுக்கு மட்டும் நம்ம மெடிசன் சாப்பிடுறோம் அப்படின்னா அது லாங் டேர்மா நமக்கு அது வந்து சரியாகாது. ஆனா என்ன ரீசன், முடக்குவாதத்தினால வந்திருக்கா இந்த பெயின், இல்லாட்டி வந்து வேற எதுவும் நர்வ் இன்வால்வ்மெண்ட் இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது இயற்கை முறையா நம்ம சாப்பிடறதுனால ஹோமியோபதியில உங்களுக்கு நில் சைடு எஃபெக்ட், ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸா உங்களுக்கு தொந்தரவு இருந்தது, உங்களுக்கு முடக்குவாதம் இருக்கு அப்படின்னா நீங்க ஏற்கனவே அலோபதியில மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நான் வந்து இந்த ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் கண்டிப்பா போட்டாதான் என்னால பெயின் வந்து டாலரேட் பண்ண முடியுது, வலி மாத்திரை போடுறேன், அந்த மாதிரி இருந்தா கூட அதோட சேர்த்து நீங்க ஹோமியோபதியும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ படிப்படியா நீங்க அந்த டேப்லெட்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.